ஓம் ஆதிகுரு வித்யாபீட ஸ்தாபகாய நமஹ. ஆதிகுரு ஸ்ரீ பிரக்ஞா தட்சிணாமூர்த்தி வித்யாபீட்டத்தை தோற்றுவித்தவருக்கு நமஸ்காரம். தேனியில பூஜ்ய ஸ்ரீ சுவாமிஜி அவர்கள் ஸ்ரீ பிரக்ஞா தட்சிணாமூர்த்தியை விசேஷமாக பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள். ஆசிரம ஆரம்ப காலங்கள்ல பிரம்மச்சாரிகளுக்கெல்லாம் சுவாமிஜி தட்சிணாமூர்த்தி மந்திரத்தை தீட்சை எடுத்து வச்சிருந்தாங்க. நிறைய லட்சக்கணக்கான முறை பிரம்மச்சாரிகள்லாம் ஜபித்து ஜபித்து முதல்ல ஒரு பிரம்ம வித்யா குட்டீரம் அப்படிங்கிற இடத்துல ஒரு பஞ்சலோக தட்சிணாமூர்த்தி, ஆதி தட்சிணாமூர்த்தின்னு சொல்லுவோம், அவர் இருந்து அருள் பாலித்தார். அதுக்கப்புறம் சுவாமிஜியோட சங்கல்பம் இவ்வளவு பிரம்மாண்டமாக 9 அடி உயரம் இப்படி ஒரு தட்சிணாமூர்த்தி அங்க ஸ்தாபனம் செய்யப்பட்டார். ஒரு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஒரு தட்சிணாமூர்த்தி வித்யாபீட்டம், வித்யாபீட்டம்னு சொன்னா சென்டர் ஆஃப் லேர்னிங். அங்க ஆதி குருநாதருடைய சந்நிதியில நிறைய சாஸ்திர பாடங்கள் இடைவிடாம நடந்து கொண்டே இருக்க வேண்டும். தர்ம அனுஷ்டானம், ஈஸ்வர பக்தி, சாஸ்திர விசாரம், இதற்காக ஒரு ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த ஆசிரமம். அமைதியான ஆனந்தத்தை இதுதான் தரும் என்று சுவாமிஜி மிக அற்புதமாக இந்த ஆதி குருநாதரை பிரதிஷ்டை செய்து, அதுல அந்த வித்யாபீட்டம்னு சொல்றது கோவில தான் வித்யாபீட்டம்னு சொல்லுவோம். அங்க ஆதிகுரு ஸ்ரீ பிரக்ஞா தட்சிணாமூர்த்தி அருள் பாலிக்கிறார். சுற்றி சனகாதி முனிவர்கள்லாம் இருக்காங்க. 2004 ஒரு தடவை கும்பாபிஷேகம், 2016 ஒரு தடவை கும்பாபிஷேகம், 2 முறை மகா கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. பலமுறை சகஸ்ர கலசாபிஷேகம், நிறைய வருடந்தோறும் பெருந்திருவிழா பிரம்மோத்சவம்னு சொல்றோமே, அது மிக விமர்சையாக நடைபெறும். அப்புறம் மகா கணபதி, சுப்பிரமணியர், அப்புறம் சாரதாம்பாள், மகாலட்சுமி, அப்புறம் பத்ரி நாராயணர், சூரிய நாராயணர், அப்புறம் தேவகுரு ப்ரஹஸ்பதி, அப்புறம் நந்திகேஸ்வரர், அப்புறம் வெளியில காஷி விஸ்வநாதர், சுற்று பிரகாரத்துல அங்கங்க அழகான தட்சிணாமூர்த்தி. ஏன்னா ரொம்ப அழகா இந்த பிரக்ஞா தட்சிணாமூர்த்தி எங்க அமைஞ்சிருக்காருன்னா ஒரு கல்லால மரத்தடியில அமைஞ்சிருக்காரு. வெளியில ஒரு அழகான பிரக்ஞா யாகசாலை எல்லாம். அப்படி ஒரு அமைப்பு மனிதனால சிந்தித்து செய்யக்கூடியதா தோணாது. அதை பார்த்தாலே இறைவனுடைய சாநித்தியம் நிரம்பிய இடம். ஒரு நதிக்கரையில இது போன்ற இடத்துல தட்சிணாமூர்த்தியை பிரதிஷ்டை செய்வது மிகச்சிறந்தது அப்படின்னு ஆகமங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தயானந்த சுவாமிஜி இந்த ஆசிரமத்தை பார்த்து விட்டு, இது தைவாத் சம்ஸ்கிருதம், இறைவனால் புனிதப்படுத்தப்பட்ட இடம் அப்படின்னு சொன்னாராம். அப்படி ஒரு ஆச்சரியமான சூழல்ல ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் ஒரு அருமையான வேடன் தாங்கலாக எல்லோரும் நல்ல மனசு குளிர குளிர வேதாந்த சாஸ்திரங்களை கேட்டு நிறைய ஜபம் செய்து, தட்சிணாமூர்த்தி சந்நிதியில ஜப யஜ்யங்கள்லாம் நடக்கும். நிறைய ஜப யஜ்யங்கள்ல கலந்து கொண்டு அருள் சக்தியை பெருக்கிக் கொள்வதற்கு சுவாமிஜி அற்புதமாக இந்த வித்யாபீட்டத்தை ஸ்தாபிச்சிருக்காங்க. மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஆதிகுரு ஸ்ரீ பிரக்ஞா தட்சிணாமூர்த்தி சுவாமி கி ஜெய். சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.